MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999. எனக்கு வந்து சம்டைம்ஸ் என்னோட தாட்ஸ் அண்ட் மூட் ஸ்விங்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் தவிர மற்றவங்களுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ வில் ஹாவ் சிவியர் மூட் ஸ்விங்ஸ். பயங்கரமான ஒரு அன்பிரடிக்டபிளாக சம்டைம்ஸ் எனக்கு மூட் ஸ்விங்ஸ் வரும். பிஹேவியர், வாட்ஸ்அப் எல்லாமே வந்து டிலீட் பண்ணி எல்லாரையும் வந்து நான் அப்படியே ஒரு சைலண்ட் மோட் போவேன். இப்படி வந்து I'll just vanish for maybe ஒரு 3-4 days. ஸோ பார்த்த உடனே they were like திங்கிங் இல்லை வந்த உடனே வந்து வேணான்னு சொல்லி அனுப்ப வேண்டாம், பேஜாராயிட போகுது, சின்ன பொண்ணு தானே ஏதோ பேசிட்டு அனுப்பலாம்னு சொல்லி. பட் ஐ ஸ்டார்டட் டாக்கிங் without even knowing anything. I just started talking. He really got impressed. I am doing it அப்படின்னு சொன்னா out of excitement. And my dad was like that. Then அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து வேணாம் இதெல்லாம் புது ஆளுங்க, ஏதோ புது குரூப், புது டேரக்டர், புது வேணாம் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா honestly I don't know anything other than cinema. Sometimes வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கணும்னு இல்லை சினிமா and everything. Sometimes everything will just collapse. நிறைய வாட்டி யோசிப்பேன் let's quit, சும்மா இங்கே இருந்து என்ன ஆனால் லெட்ஸ் குவிட்டுங்கிற ஒரு மினிட்டு, ஆனால் ஒரு 5 minutesக்கு அப்புறம் அது எனக்கு பயம் வரும். நான் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு தாட் வரும்போது எனக்கு பயம் வரும். ஐம் ஸ்டில் சர்ச்சிங் பிகாஸ் ஐ வாண்ட் டு ஹேவ் அ பேலன்ஸ் ஆல்சோ. இதில் மட்டும் நான் வந்து டிபெண்டடாக இருந்தால் மேபி ஃபியூச்சரில் நான் இன்னும் டிப்ரெஸ்ட் ஆகிடுமோன்னு பயம். சர்டன் திங்ஸ் இட் புல் மீ டவுன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? வெரி டார்க், மோட்டிவேட்டடே இல்லாமல் ரொம்ப டிமோட்டிவேட்டடாக, ஏதோ ஃபியூவல் எல்லாம் பேட்டரி இல்லாத மாதிரி இருக்கும். அப்படியே இருக்கும், எதுவும் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. தென் மை ஆட்டிடியூட் வில் பி எதுக்கு அப்படின்னு இருக்கும். Still in touch with all your co-actors and directors இப்போ கூட? ஆக்சுவலி வந்து ஐ cannot blame any of them. I am the problem. நான் வந்து நம்மளே 3 நாளுக்கு ஒரு வாட்டி டார்க் மோடுக்கு போற ஆளு, நம்ம எப்படி எல்லாரும் கூடயும் கனெக்டடா சோஷியலா ஆக்டிவா இருக்க முடியும்? ஆமா, நான் வந்து ஆக்சுவலி ஐ யூஸ் டு சேஞ்ச் மை நம்பர்ஸ் அ லாட். நிறைய நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். லைக் 1 year once in a year or maybe 2 years. நிறைய பேர் இப்ப இருக்கிற நம்பர் எத்தனாவது நம்பர்னு தெரியுமா? தெரியாது எனக்கு. டீல் பண்ண வேணாம். அப்போ ஏதோ சம்டைம்ஸ் அது ஏதோ நிறைய ஃபாலோவர்ஸ் ஆயிடுச்சு அந்த டைமுக்குள்ளே. அவங்க சொன்னாங்க வந்து என்ன சொல்கிறீங்க மேடம்? நான் சொன்னேன் இல்லை மேடம் அது எனக்கு வேணாம், அதை டிலீட் பண்ணிக்கோ, நான் ஒன்றும் ஆக்டிவ் இல்லை அப்படியும். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து நீங்கள் ஏதோ பேட் மூடில் இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் அப்புறமா அடிக்கிறேன்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டேன். 100 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு தான் ஃபோக்கஸ் ஆகும். எப்படி அவங்க அப்படி சொல்லலாம்? ஏனி அவன் தெரியாது, என் ஃபேமிலி தெரியாது, எதுவுமே தெரியாது, என் ஜேர்னி தெரியாது, எப்படி அவன் சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தோணும். சம் ரிலேஷன்ஷிப், சம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரி நடந்து இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். ஐ கேன் டேக் அ டெசிஷன் ஆன் மை ஓன் நவ். ஃபினான்ஷியலியாக இருக்கட்டும் வந்து ஐ எம் நாட் ஆன்சரபிள் டு எனிபடி. டிபெண்டிங் ஆன் சம்படி இஸ் ரியலி என்ன சொல்கிறது, ஒரு நம்மளை இன்செக்யூர் ஆக்கும். ஹலோ மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? I'm all good, thank you so much. It feels really nice to see you back again after Thank a you. break. திருப்பியும் தமிழ் சினிமாக்கு. So how does it feel to you personally? ஆக்சுவலி நான் சென்னை திருப்பி வர வரைக்கும் நான் இவ்வளோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் பண்ணல. பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ பிஸி டூயிங் இன் அதர் லாங்குவேஜஸ், ஒர்க்கிங் இன் அதர் லாங்குவேஜஸ். பட் நான் சென்னை வரும்போது எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து காட்டுற அந்த ஒரு லவ் அண்ட் ஒரு வார்ம் ரிசப்ஷன் அண்ட் அஃபெக்ஷன், அப்போ தான் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகுது. பட் நவ் ஐ எம் கெட்டிங் தட் எனர்ஜி, லைக் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ ஐ ஃபீல் குட். Okay, great. So இதுக்கப்புறம் we can expect you in a lot of movies and works, lot more in Tamil? ஆஃப்கோர்ஸ், லைக் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். Okay, great. இப்போ so this podcast I really want to explore a few things about Bhavana as a person. ஒரு ஆக்டராக நம்ம உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, யூஆர் அ கிரேட் ஆக்டர் அப்படின்றது இட்ஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ். பட் as a person who are you அப்படின்றது ஐ திங்க் திஸ் கான்வர்சேஷன் to should bring it out அப்படின்றது என்னோட இன்டென்ஷன். So I've read somewhere about Bhavana that you're a very strong headed person, ரொம்ப hard to manage அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க in an article or somewhere. Are you such a person? I don't think so. I'm very easy to handle. Hard to, I mean for me, myself, எனக்கு வந்து sometimes என்னோட thoughts and mood swings வந்து எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் தவிர மற்றவங்களுக்கு I don't think so. Okay. ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ட் டு ஹேண்டில் தான் டு யுவர் செல்ஃப்? சம்டைம்ஸ், நாட் ஆல் த டைம். ஐ வில் ஹாவ் சிவியர் மூட் ஸ்விங்ஸ். பயங்கரமான ஒரு அன்பிரடிக்டபிளாக சம்டைம்ஸ் எனக்கு மூட் ஸ்விங்ஸ் வரும். பிஹேவியர், ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தவிர மற்றவங்களுக்கு வந்து நான் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு கஷ்டம் கொடுத்ததில்லை. டு வாட் எக்ஸ்டென்ட் டஸ் தட் மூட் ஸ்விங்ஸ் கோ? இந்த மாதிரி வருஷத்தா கூட நடக்கும்னா அந்த மாதிரி விஷயங்கள் என்ன? I'll just shut off. நான் வந்து ஐ மைட் ஈவன் delete வாட்ஸ்அப் எல்லாமே வந்து delete பண்ணி எல்லாரையும் வந்து நான் அப்படியே ஒரு சைலண்ட் மோட் போவேன். ஃபஸ்ட்டெல்லாம் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் வுட் ரியாக்ட் இன்ஸ்டன்ட்லி. வாட் ஹேப்பன், are you okay? நவ் எல்லாருக்கும் தெரியும்
They're used to it now. Yeah, like இப்படி வந்து I'll just vanish for maybe ஒரு 3-4 days போயிட்டு then again I'll come back. அந்த 3-4 days of shutting, what will you do? I'll just do nothing. சும்மா நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது பார்த்து ஏதாவது பார்க்கலன்னா இதில் ஏதாவது ரீட் பண்ணலைன்னா நான் மைண்டு வந்து ரொம்ப ஒரு டார்க் இடத்துக்கு போயிடுவேன். ஸோ I'll just try to occupy myself. It's just that I shut off all the communications. மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறதெல்லாம் வந்து பட் இப்போ கொஞ்சமாவது லைக் ஐ ஹவ் கம் டு டேர்ம்ஸ் வித் இட். I know that okay, பரவாயில்ல, it's okay, it's just கொஞ்சம் ஒரு மேபி ஒரு 1 day or 2 day I'll be bounce back. Okay. So as a person to trying to learn yourself, இதுதான் நம்ம இப்படி தான் இருக்கும், இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், பாவனாவை இப்படி பண்ணால் டியூன் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு நாமளே சே ஃபார் மை செல்ஃப் நான் இதுதான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டுக் a lot of time for me. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இதுதான் நம்மளோட ஒர்க், இதுதான் நம்மளுடைய ப்ரொஃபஷன் அப்படி சொல்லிட்டு சினிமாக்குள்ளே பாவனா அவர்கள் வந்த ஞாபகம் இருக்கா? பிகாஸ் ஈவன் த சேம் ஆர்டிக்கல் ஐ read that you were very passionate in coming into the film industry and you did make it to the film industry in a very early age அப்படின்ட்டு. So how did that happen? நான் வந்து ஆக்சுவலி மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் இன் மலையாளம் மூவி இண்டஸ்ட்ரி. ஸோ நான் வந்து கேட்டது எல்லாமே மூவி ஸ்டோரிஸ் தான், லொக்கேஷன்ஸு அந்த மாதிரி ஃபன் இதெல்லாம். அண்ட் அது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு 4th standard 3rd standard ஏதோ படிக்கும்போது I've done a small short film மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என் பிரதர் கூட ஆக்சுவலி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் மெயின் அந்த ஷார்ட் ஃபிலிமில். இட்ஸ் லைக் அ 2 episode or 1 episode, I don't know, like a small short film, what we call. என்னோட கேரக்டர் வந்து என் அண்ணாவோட ஃப்ரெண்டாக நான் நடிச்சிருந்தேன். அந்த டைமில் கூட I don't know, without even realizing, without even knowing, நான் வந்து எதோ பண்ணுவேன். வந்து நான் நல்லா பண்ணணும்னெல்லாம் சொல்லி நான் எதுவும் பண்ணல, எதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா வந்துச்சு. ஸோ அப்போலேருந்தே ஒரு கொஞ்சம் ஆசை. தென் ஐவ் டன் ஆட் அண்ட் ஆல், அம்ப்ரெல்லாவோட ஆடெல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்மில் அதெல்லாம் நான் குட்டியாக பண்ணியிருக்கேன். நாட் இன் அ பிக் ஸ்கேல், குட்டியாக பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஸ்கூலில் கூட என் டீச்சர்ஸ் எல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி. நான் டான்ஸில் எப்போவுமே ஐ லவ் டு டான்ஸ். ஸோ யூத் ஃபெஸ்டிவல், ஸ்கூல் ஃபெஸ்டெல்லாம் வந்திங்கன்னா ஐ பார்ட்டிசிபேட் இன் எவ்ரி திங். ஸோ டீச்சர்ஸ் எல்லாம் எப்போவுமே சொல்லுவோம் வந்து டான்ஸு தான் இன்ட்ரெஸ்ட்டு, ஏதாவது டான்ஸுனால் நான் ஓடிடுவேன். என்னோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா நான் ஏதோ டான்ஸ் பண்ணி நான் ஏதோ பயங்கரமான ஒரு பத்மபூஷன் லெவல் போகணுன்னு இல்லை, எனக்கு வந்து கிளாஸ் வந்து கட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் ஓடி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி கொண்டு வந்துட்டேன். ஆமாம். ஸோ வந்து டான்ஸ் ஓகே, டான்ஸ் ரிஹர்சல் எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ண வேணாம்னு சொல்லி நான் ஓடிடுவேன். ஸோ இட்ஸ் நாட் தட் அப்போ வந்து அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஒரு அந்த ஏஜ் அப்படி இருக்குல்ல. தென் ஆஃப்டர் தட் ஐ ரியலி ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். Then I always used to say that I want to become an actress. எப்போவுமே அதை சொல்லிகிட்டே இருக்கும். மூவியெல்லாம் பார்த்தா கூட I'll be like really influenced. பட் தென் அது கேட்டு நான் ஒன்றும் அவ்வளோ ட்ரை பண்ணல, லைக் மூவி நடிக்கணும்னு சொல்லி அவ்வளோ அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. பட் தென் ஒரு ஹை ஸ்கூல்லேருந்தே லைக் கொஞ்சமாக கால்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர், they'll call and say இந்த மாதிரி ஒரு மூவி நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம், அதில் ஒரு நியூ ஃபேஸ் வேணும், ஒரு இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற அந்த மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு. பட் தென் அகேன் நம்மல் ஹேப்பன். தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி இன் மலையாளம். நம்மல் வந்து அவங்க வந்து ஒரு ஹீரோயின் தான் வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. பட் பை த டைம் ஐ வெண்ட், ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஹீரோயின் எல்லாம். இன்னும் ஒரு கேரக்டர் அதில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு டார்க் ஸ்கின்டாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து அவங்களுக்கு வேணும். ஸோ பார்த்த உடனே தேவை லைக் திங்கிங், இல்லை வந்த உடனே வந்து வேணான்னு சொல்லி அனுப்ப வேண்டாம், பெஜாராகிட போகுது, சின்ன பொண்ணு தானே ஏதோ பேசிட்டு அனுப்பலாம்னு சொல்லி. பட் ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித்தவுட் ஈவன் நோயிங் எனி திங். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டாக்கிங், இன்ஹிபிஷன்ஸே இல்லாமல். டேரக்டர் முன்னாடி அவங்க வந்து ஹீஸ் அ வெரி லெஜெண்டரி டேரக்டர் இன் மலையாளம், கமல் சார். பட் அவங்க பண்ண அவ்வளோ எல்லாம் சீரியஸ்னஸ் இல்லை எனக்கு. ஐ ஸ்டார்டட் டாக்கிங் டு ஹிம் அண்ட் பை the way I was speaking, he really got impressed. He was like thinking, இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த பொண்ணு பண்ணால் வந்து அந்த ஸ்லாங்கு அந்த பேசுகிற விதம்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி தென் தே அந்த டல் மேக்கப் வந்து இது பண்ணி சேஞ்ச் பண்ணி தான் வந்து நான் மூவி பண்ணேன். ஸோ லைக் ஐ செட், நான் மூவிக்கேண்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் வரல. I wanted to become an actress, then it happened. Okay. Yeah. Great. So இப்போ மலையாளத்தில் உங்களோட லாங்குவேஜ் உங்களோட மொழியில் அது நடந்துச்சு. இப்போ then take a turn and அப்படியே இங்கே தமிழில் வர்றப்போ அது was it a planned thing or it just happened that way? Yeah, even Tamil கூட I started getting calls after வந்து I don't know, maybe அந்த டைமில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தட் சொப்ன கூடன்னு சொல்லி நான் ஒரு மூவி பண்ணேன், கருப்பின் அழகு வெளுப்பின் அழகுன்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து இட் வாஸ் அ பிக் ஹிட். ஓகே. ஸோ அது வந்து
அந்த டைமில் நான் ஒரு மலையாளம் மூவி ஷூட்டிங்க்கு கொடைக்கானல் சைடில் போகும்போது கூட தமிழ் பீப்புள் ஸ்டார்டட் கம்மிங் அண்ட் கருப்பு கோ அண்ட் ஆல். ஸோ தட் சாங் வாஸ் அ ரியலி பிக் ஹிட். ஓகே. ஸோ அதுலேருந்து தென் ஐ ஸ்டார்ட் கெட்டிங் கால்ஸ் ஃப்ரம் தமிழ். பட் அந்த டைமில் வந்து we were not ready because I was also too young. even அப்பா வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் யாரையும் தெரியாது வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ஹிபிஷன்ஸ் இருந்துச்சு. தென் லேட்டர் ஆன் I got a call from மிஷ்கின். ஸோ அவங்க வந்து அவங்க படம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது they wanted a new heroine. அந்த சாருங்கிற கேரக்டர். அண்ட் அவங்க ஏதோ சென்னையில் எங்கேயோ ஏதோ டீ கடை எங்கேயோ ஐ டோன்ட் நோ சின்ன ஷாப்பு கிட்ட இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மலையாள மேகசின் வந்து இருந்துச்சு. அந்த மேகசினோட கவர் பேஜ் அப்போ நான். ஸோ அது பார்த்த உடனே he immediately said this is my heroine. எனக்கு இந்த ஃபேஸ்க்கு தான் கரெக்டாக இருக்கும், என் ஹீரோயினுக்கு வந்து என்னோட கேரக்டருக்கு இவ கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு they started enquiring and somebody told him she is a Malayalam heroine பாவனான்னு சொல்லிட்டு. then they tracked down my number, ஃபோன் பண்ணி. அப்போ கூட மை டேட் வாஸ் வேணாம் தமிழெல்லாம் இப்போ வேணான்னு சொல்லிட்டு. தென் ஹீ செட் இல்லை நான் வந்து கதை சொல்கிறேனே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சேன்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க பரவாயில்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஹீ கேம் டவுன். அப்போ வந்து நான் ட்ரிவாண்ட்ரமில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கேண்டி நான் ட்ரிவாண்ட்ரமில் இருக்கேன். ஹீ கேம் டவுன் அண்ட் ஹீ நரேட்டட் தி ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். எனக்கு பிடிச்சிருந்தது அந்த ஸ்கிரிப்ட். ஐ ரியலி லைக்ட் இட். ஓகே. ஸோ ஐ செட் நான் வந்து இம்மீடியட்டாக வந்து ஐ செட் ஐ எம் டூயிங் இட் அப்படின்னு சொன்னால் அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். அண்ட் மை டேட் வாஸ் லைக் தட். தென் அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து வேணாம் இதெல்லாம் புது ஆளுங்க, ஏதோ புது குரூப், புது டேரக்டர், புது வேணாம் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு. பட் ஐ வாஸ் ஸோ அட்டமெண்ட். ஐ செட் நோ ஐ ஹேவ் டு டூ திஸ் மூவி. எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி சொல்லிட்டு தான் ஃபைனலி மை ஃபாதர் கேவ் இன் ஓகே சரின்னு சொல்லிட்டு தான் நான் சித்திரம் பேசுகிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பேசுகிறப்போ your fluency in Tamil is so good. Were you fluent முன்னாடியே தெரியுமா, மலையாளம் மாதிரியே தமிழும் தெரியுமா, இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் படிச்சுட்டு தானே? தமிழ் வந்து நான் இல்லை மலையாளம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தமிழ் எனக்கு புரியும். எப்படின்னா வந்து எப்படியும் நம்ம லொக்கேஷனில் கொஞ்சம் தமிழ் க்ரூவெல்லாம் இருக்கும், சாரி தமிழ் க்ரூவெல்லாம் இருக்கும். தென் கொரியோகிராஃபர்ஸ் வரும்போது தமிழ், டான்சர்ஸ் தமிழ், அவங்கெல்லாம் பேசுகிறது கேட்டு எனக்கு புரியும் தமிழ். ஆனால் பேசுகிறதுக்கு வந்து அவ்வளோ வரல. ஏன்னா என்ன ஸ்டாஃபு அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து தமிழ் இருந்துச்சு. அவங்க கூட பேசும்போதும் எனக்கு அவ்வளோ வரல. பேசி தான் தமிழும் வந்துச்சு. இப்போ கூட ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக இவ்வளோ நாள் கழித்து நான் தமிழில் வந்து கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லைனா வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட என் அசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்து கண்ணாடி ஒர்க்லோத்து எப்படி இருக்க, சாப்பாடு பசிக்குது, அதில் அவ்வளோதான். ஃப்ளூவெண்ட்டாக வந்து இவ்வளோ கண்டினியூஸாக பேசி நான் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி. ரொம்ப நாள் மாதிரி தெரியல, ஜஸ்ட் ஃப்ளூவெண்ட்டாக ரேட்டிங் கிரேட். ஸோ எஸ், இப்போ பேக் டு யுவர் ஸ்டோரி. இதில் வந்து ஃபஸ்ட்டு படம் தமிழில் வந்து மிஷ்கின் சார் கூட அப்படின்றப்போ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங். மிஷ்கின் சார் வந்து ஸ்டில் டுடே அவரோட ஃபில்ம் மேக்கிங்காக இருக்கட்டும், அவருடைய தாட் ப்ராசஸ்க்காக இருக்கட்டும், there's a different set of audience and we have a different level of respect for whatever work he does. So அவர் கூட ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்ணப்போ how different was it from your usual work? நான் வந்து அது வரைக்கும் மலையாளத்தில் பண்ணது எல்லாமே சூப்பர் சீனியர் டைரக்டர்ஸ். ஓகே. ஸோ அவங்க வந்து எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்குள்ளே அந்த ஒரு பயம் இருக்கும். ஓ மை காட், அவங்க வந்து இந்த படம் எல்லாம் பண்ணியிருக்க, இவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்க. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கலர்ந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருக்கும். ஓகே. பட் தென் ஐ கேம் டு டூ சித்ரம் பேஸ்திரி. எவ்ரிபடி வாஸ் நியூ. எல்லாருமே புதுசு. மிஷ்கின்லேருந்து நரேன்லேருந்து எல்லாருமே புதுசு. அப்போ வந்து எனக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் லிபர்ட்டியாக ஃப்ரீடமாக. அண்ட் தென் ஐ லாஸ்க் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். நம்ம சீனியர் டைரக்டர்ஸ் கிட்ட வந்து சம்டைம்ஸ் வந்து சில சீன் படித்தா ஏன் அப்படின்னு இருந்தால் கூட கேட்குறதுக்கு கொஞ்சம் இப்படி இருக்கும், எப்படி நம்ம இது கேட்குறதுன்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து அது இல்லை. ஐ கேன் ஆஸ்க் ஹிம் எனிதிங். நான் எது கேட்டாலும் வந்து எதுக்கு வந்து சாரு இப்படி பிஹேவ் பண்ணுறேன், இல்லாட்டி வந்து இந்த கேரக்டர் எதுக்கு இப்போ இப்படி பண்ணுறேன்னெல்லாம் கேட்டால் ஹில் கிவ் மீ த ரைட் ஆன்சர்ஸ் ஃபார் இட். இப்படி தான், இதுக்கு தான் சொல்லிட்டு. ஸோ தென் ஐல் கெட் கன்வின்ஸ்ட். இட் வாஸ் நைஸ். ஒரு சீன் கன்வின்சிங், நம்மளுக்கே வந்து கன்வின்சிங் இல்லாமல் ஒரு சீன் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த டைமில் நான் வந்து நிறையா கேள்வி கேட்பேன். அண்ட் ஹி வில் டெல் மீ ஆல்சோ இதுக்கு தான் சொல்லிட்டு. அதனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. புதுசாக எல்லாமே இருக்கிறதுனால நானும் கம்பேரிட்டிவ்லி நியூ. அண்ட் தமிழ் வந்து
யூனோ இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க. அது ஒரு வேற ஒரு ஃபீலிங். பிகாஸ் மலையாளம் ஆல்ரெடி ஐ எம் ஒரு நியூ கமராக நான் இன்ட்ரடியூஸ் ஆகி இன்னொரு லாங்குவேஜில் நியூ கமராக இன்ட்ரடியூஸ் ஆகும்போது மறுபடியும் இட்ஸ் லைக் அ ஹோல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர். புது ஜேர்னி. ஓகே. ஸோ இப்போ மிஷ்கின் சார் கிட்ட அப்படின்றப்போ வாட் இஸ் ஒன் திங் தட் யூ லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம் தட் டில் டேட் யூ ஜஸ்ட் கெட் ரிமைண்டட் ஆஃப் இட்? இந்த விஷயம் மேபி அந்த படத்தில் தான் அந்த ஹோல்ட் வந்தது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அவங்க சில கேரக்டர்ஸ் அவங்க எழுதின கேரக்டர்ஸ் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அது அது யாரோ கேட்டாங்க, அது எப்படிங்க அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ கேட்டோடனே அவங்க சொன்னாங்க எல்லா அப்பாவும் பொண்ணுங்களும் இப்படி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு அப்பாவும் இந்த மாதிரி ஒரு பொண்ணும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி எனக்கு சீனெல்லாம் அவ்வளோ ஞாபகம் இல்லை, பட் சம்டைம்ஸ் அந்த ஒரு மேக் பிலீவ் தானே சினிமா. ஸோ ஹீ வில் கன்வின்ஸ். மேபி மோஸ்ட் ஆஃப் த சம் டேரக்டர்ஸ் நான் ஒர்க் பண்ணதில் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண சில சீனெல்லாம் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன், இப்போ எதுக்கு இப்போ இந்த பிஹேவியர் பண்ணுறாங்க, அந்த சேஞ்ச் வந்துச்சுன்னு கேட்டால் மேபி அவங்களுக்கு கன்வின்சிங்காக ஒரு ரிப்ளை மேபி கொடுக்க முடியாமல் கூட இருக்கலாம். பட் ஹீ வில் கிவ் தட் ஒரு கன்வின்சிங் ரிப்ளை. வி வில் திங்க் ஓகே சரி கரெக்டாக தான் இருக்கலாம் அப்படி கூட நம்ம வில் கோ டு தட் வேர்ல்ட். மேபி இப்படி இருக்கலாம், அவங்களோட அந்த ஸ்டோரியில் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்வின்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ஆக்டிங் ஃபீல்டில் பண்ணிகிட்டே இருக்கீங்க அண்ட் யூ சக்ஸஸ்ஃபுல். வேறு லாங்குவேஜஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அண்ட் பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. பட் அட் எனி பாயிண்ட் இன் லைஃப் டிட் யூ திங்க் வேணாம் இது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? So many times. Really? Yeah. So many times now it's not because I hate cinema or something. I love cinema. I love acting. சின்ன அந்த ஏஜில் இருக்கும்போதே பண்ணி எனக்கு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஆனஸ்ட்லி ஐ டோன்ட் நோ எனிதிங் அதர் தென் சினிமா. பட் ஈவன் தோ அப்படி ஒரு இதில் சிச்சுவேஷனில் இருந்தால் கூட சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கணும்னு இல்லை. நம்ம we will pin so many hopes on the career, on cinema and everything. Sometimes everything will just collapse. அப்போ I'll think see, I'll give it some time. Maybe next monthல இருந்து சரியாகும், இல்லை next monthல இருந்து சரியாகும், next monthல இருந்து சரியாகும். And maybe like maybe a series of bad things will happen. நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. மேபி I'll feel monotonous. நம்ம இதே தானே நான் அதிலும் பண்ணேன், அதே தானே நான் இதிலும் பண்ணேன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் இல்லாமல் இருக்கும். அப்படியெல்லாம் வரும்போது நிறைய வாட்டி யோசிப்பேன், லெட்ஸ் குவிட், சும்மா இங்கே இருந்து என்ன ஆனால் லெட்ஸ் குவிட்டுங்கிற ஒரு மினிட்டு. ஆனால் ஒரு 5 minutesக்கு அப்புறம் அது எனக்கு பயம் வரும். நான் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு தாட் வரும்போது எனக்கு பயம் வரும். பிகாஸ் நான் அந்த ஒரு ஆப்டிமிஸ்டிக் அந்த ஒரு ஹோப்ஃபுல் தாட்டில் தான் ஓகே மேபி இட்ஸ் கோயிங் டு பி குட் ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த், மேபி இட்ஸ் கோயிங் டு பி அந்த ஒரு டு ஸ்டே ரெலவெண்ட், டு ஸ்டே குட் ஃபிலிம், ஐ மீன் டூ குட் ஃபிலிம்ஸ். இல்லாட்டி அந்த ஒரு அது அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஆஸ் an actress ரொம்ப கஷ்டம் அது. மேபி ஒன் டே வில் பி லைக் திஸ் அண்ட் மேபி த நெக்ஸ்ட் இயர் வில் பி லைக் திஸ். So the journey is like this. It's not, and sometimes it's like this. இது ரெண்டுமே கொஞ்சம் இது ரொம்ப டிப்ரெசிங்காகவும் இருக்கும், இது ரொம்ப போரிங்காகவும் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது, நம்ம அதெல்லாம் நிறைய தாட்ஸ் வரும்போது சரி போயிடலாம், எதுக்கு இவ்வளோ டிப்ரெஷன், எதுக்கு இவ்வளோ இதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். ஆனால் இந்த ஒரு அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அது எனக்கு வேறு எங்கேருந்தும் எனக்கு வரல. when I do a good performance or when I get a good role or a movie is doing well, அந்த ஒரு ஹை இருக்குல்ல, அது எனக்கு லைஃப்பில் வேறு எங்கேருந்தும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஐ எம் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் இட். இஃப் ஐ கெட் சம்திங் தென் I'll be like இப்போ இங்கேருந்து மட்டும்தான் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு இங்கே தானே நம்ம இருக்கோம். ஐ எம் ஸ்டில் சர்ச்சிங் பிகாஸ் ஐ வாண்ட் டு ஹாவ் அ பேலன்ஸ் ஆல்சோ. இதில் மட்டும் நான் டிபெண்டடாக இருந்தால் மேபி ஃப்யூச்சரில் நான் இன்னும் டிப்ரெஸ்ட் ஆகிடுமோன்னு பயம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் சர்ச்சிங், ஸ்டில் சர்ச்சிங். ஓகே. இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இட் இஸ் அ டஃப் டாஸ்க். அதுவும் ஃபார் 20 years, 2 decades லீட் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது இஸ் நாட் அன் ஈஸி திங் அட் ஆல். தோ வீவ் பில்ட் ஆர் நம்மளோட ஒரு கோட்டையை கட்டி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது இஸ் அ வெரி ஹார்ட் திங். த ரெஸ்பெக்ட் ஆர் த ஃபேம் ஆர் வாட் எவர் தட் யூ ஹவ் பில்ட் ஃபார் யுவர் செல்ஃப். அட் எனி பாயிண்ட் ஹவ் யூ ஃபெல்ட் ரொம்ப பேட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் பீப்புள் ஆர் வெரி டிஸப்பாயிண்டடான ஒரு ஸ்டேட்டில் இருந்து பாவனா இருந்திருக்கீங்களா? So many times because இந்த இண்டஸ்ட்ரி எப்படி பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த டைம்
லக்குங்கிற ஒரு பயங்கர ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஓகே. லைக் யூனோ இப்போ ஐ ஸ்டார்டட் டூயிங் ஃபிலிம்ஸ் இன் மலையாளம், தென் தமிழ், தென் ஐ டிட் ஒரு 4-5 ஃபிலிம் இன் தெலுங்கு, தென் கன்னடா, தென் ப்ரெடாமினன்ட்லி பார்த்தீங்கன்னா நான் மலையாளம் அண்ட் கன்னடா தான் மோர் பார்த்தேன். மலையாளம் தான் ஜாஸ்தி. பட் சம்டைம்ஸ் வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க்கோ இல்லை ஒரு டேலண்ட்டோ இல்லாமல் சம்டைம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு லக்குக்கு தான் போகும். லைக் யூனோ சம்டைம்ஸ் ஒரு மூவி பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சுன்னா வந்து அது வச்சு மட்டும்தான் மேபி நெக்ஸ்ட் நிறைய டெசிஷன்ஸ் வரும். யா, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ், ஸோ மெனி பீப்புள் வந்து ஒரு சில பேர் வந்து நானே யோசிச்சிருக்கேன் எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க, வை ஹீ ஆர் ஷீ இஸ் நாட் கம்மிங் அப், அந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம யோசிக்கோம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து வென் சம்படி இஸ் லைக் ரியலி செலிப்ரேட்டட் அண்ட் ஆல், we'll be thinking, I mean, what is he or she is doing, like, you know, different from one movie to another? Nothing. But so it plays a crucial part. ஸோ அது வந்து ஆனால் இது நம்ம கையில் இல்லை. அது வந்து டேலண்ட்டு, பியோர் டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து சக்ஸஸுங்கிறதும் இல்லை. அதுதான் ஒரு லக் ஃபேக்டர் இருக்குது. அப்புறம் வந்து டைமு, அது நிறையா இருக்குது. அது எவ்ரி திங் டுகெதர் இஸ் யூனோ சினிமா. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வில் ஃபீல் தட் டிஸப்பாயின்மெண்ட். பேட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல் வந்து it's not that, but sometimes we'll feel like, you know, when it comes to a payment or something like that, sometimes we feel really bad, like, you know, now or movie commit panna that I'll give my 100%. Okay. Because if they ask me to come on 5 o'clock, I'll do that. எனக்கு வந்து அப்படி தான் நான் போவேன், பட் ஐ வில் பி தேர் பிகாஸ் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லை நைட் ஷூட்டிங், எஸ்பெஷலி ஐம் கம்மிங் ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி. Like we have like a 9 to 9 shooting call schedule almost all the day. 9 to 9 தான் போவோம். 9 o'clock ஷூட்டிங் முடிச்சுட்டு 9 o'clock ஷார்ப்பு, சம்டைம்ஸ் 9 o'clock, சம்டைம்ஸ் 9:15, 9:30 we'll come back, we'll sleep, we'll get up early in the morning, we'll go and we'll go for like what 30-40 days maybe to get that back. yeah then and அதுவும் இல்லாமல் வந்து we'll put in a lot of effort, like all of us, like you know சினிமானா அப்படி தான், அந்த ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரி. பட் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மேபி சம்டைம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்காது. அப்படியெல்லாம் வரும்போது வந்து வில் ஃபீல் வெரி 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 டிசப்பாயிண்டட். அண்ட் ஐ cannot say that bad treatment, but even when it comes to this pay thing, sometimes you'll be feeling like, you know, no, I deserve more. Why they are quoting this? Or under payment irukku அப்படினு feel. Yeah, why they are it's not that I am asking in like, you know, in crores, but I know, like, you know, எனக்கும் நம்மளுக்கும் அந்த ரியாலிட்டி வந்து தெரியணும். நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு சும்மா பிளைண்டாக ஒரு பேயும் கேட்க முடியாது. நம்பர் ஆஃப் டேஸ் வச்சு தான் நம்ம மோஸ்ட்லி கேட்கும். ஸோ அன்லஸ் ஆர் அதர்வைஸ் நம்மளுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்காமல் சும்மா போய் ஏதோ வந்து கேட்கவும் முடியாது. ஸோ தட் இஸ் அ ரியாலிட்டி. ஸோ அந்த ஒரு லாஜிக் வச்சு தான் நானும் கேட்பேன். பட் சம்டைம்ஸ் ஈவன் தென் பீப்புள் நெகோஷியேட்ஸ், நோ, வில் பி திங்கிங் why? Okay, see, we work our heart out. I'll not make any problems in the location. வந்து பாவனையால் வந்து இந்த படம் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் அதெல்லாம் யோசிக்கும் போது வில் ஃபீல் பேட். But then still it's not in our hands. Okay, this is a very beautiful thing that you've said. இப்போ disrespect அப்படின்றது it's not like உங்களை திட்டி உங்களை அவமானப்படுத்தி அப்படின்றது கிடையாது. என்னோடய வேல்யூக்கு எனக்கு இந்த பேமெண்ட் கொடுக்கணுன்றதே வந்து அது தர மறுக்கிறதே ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ன்றது. ஐ திங்க் யூ பியூட்டிஃபுல்லி கன்வேட் ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு ஐ டோன்ட் திங்க் தட் திஸ் வில் பி an answer. ஓகே, ஸோ இப்போ சில விஷயங்கள் சொன்னீங்கல்ல, பாவனால இந்த சினிமா இப்படி ஆகாது, அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. உங்களோட ஃபுல் எஃபர்ட் யூல் புட் இன் சினிமா. என்னென்ன விஷயங்கள் யூர் வெரி பர்டிகுலர் இன் ஷூட்டிங் ஸ்பாட்? நான் வந்து எனக்கு ஒரு டைம் வந்து ஐ எம் நாட் அட் ஆல் அ மார்னிங் பர்சன், பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு 7:30 ஃபர்ஸ்ட் ஷாட் எல்லாம் சொல்லும்போது இப்படி ஆகிடும் நான். பட் ஸ்டில் ஐ ட்ரை டு மேக் இட். பட் தென் சி, நான் வந்து லைக் ஐ செட் ஐம் கம்மிங் ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி. அங்கே வந்து சீனியர்ஸ் கூட வந்து சொன்ன டைமுக்கு வருவாங்க, அவங்க வந்து கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இது பார்த்து வேணாண்டா எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கில் நம்ம இருக்கோம். பிகாஸ் தேர் ஆல் லெஜெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து ஈஸியாக இல்லை நான் இப்போ தான் வருவேன், நான் இப்போ போவேன், அந்த மாதிரி எதை வேணாலும் டிமாண்ட் பண்ணலாம். பட் தே வில் நாட் டூ தேட். பிகாஸ் நம்ம எல்லாம் வந்து அந்த படத்தில் இருக்கோம், எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்கோம். எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஆல் ஒர்க்கிங் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ அது வந்து அதனால நான் அன்னெசரி டேண்ட்ரம்ஸ் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும். நான் வந்து ஆக்சுவலி மேபி தட்ஸ் நாட் மீ. நான் இப்படி இனிமேல் நான் கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருக்கலாம்னு சொன்னால் கூட in 5 minutes I'll be like this. I cannot do that.
இட் வுட் பி லைக் சும்மா ஃபேக்காக ப்ரிட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு அந்த மாதிரி இப்போ பர்டிகுலராக அப்படி இப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சின்ன சின்ன ஏதாவது வந்து இது மேபி சீனு இல்லை ஏதாவது வந்து நம்ம சொன்ன மாதிரி வரலன்னா மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் கேட்பேன். லைக் நீ இப்படி சொல்லும்போது வந்து இப்படி தானே சொன்னேன், அப்புறம் எதுக்கு மாற்றும் போது மேபி இஃப் ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் அந்த மாதிரி தான். வேறு வந்து இப்படி இருக்கணும், நான் வரும்போது அப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ சீன் பண்ண ஒன்றும் இல்லை. ஓகே. another thing that I realized when you're talking is சினிமா மேலே நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். தட் when in one point I realized that அது எனக்கு திருப்பி கொடுக்கலனா ஐ வில் பி ஈவன் மோர் டிஸப்பாயிண்டட் ஆர் ஐ வில் பி ஈவன் மோர் டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ டிப்ரெஷன் இஸ் ஒன் திங் தட் இஸ் ஐ திங்க் எவ்ரிபடி இன் டுடேஸ் லைஃப் இஸ் ஃபேஸிங் சம் வே ஆர் தி அதர். ஸோ இப்போ அந்த சோகமாக இருக்கிற இது ஜஸ்ட் அப்படியே டெவலப்ஸ் இன்டு ஒரு அதர் ஃபேஸ், அது ஒரு ஸ்டேஜஸ்க்கு போய்ட்டு டிப்ரெஸ் அப்படின்ற ஒரு மோடுக்கு போகுது. என்ன விஷயங்கள் இன் யோர் லைஃப் வில் மேக் யூ ஸோ சேட் தட் யூ கான்ட் ரியலி கம் அவுட் ஆஃப் இட் வெரி குவிக்லி? இதெல்லாம் ரொம்ப பாதர் பண்ணும், தீஸ் ஆர் ரியலி சர்டன் திங்ஸ் இட் புல் மீ டவுன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அஃப்கோர்ஸ் எனக்கு கரியர் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் வந்தீங்கன்னா நான் ரொம்ப டவுன் ஆகிடுவேன். ஐ கேனாட் ஈவன் சே டிப்ரெஷன், பிகாஸ் டிப்ரெஷன் வந்து டிப்ரெஷனோட இது படிக்கும்போது எப்படின்னா 24/7 தே வில் பி லைக் ஆல்மோஸ்ட் க்ரைங் அந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி. ஸோ நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஐல் பி வெரி லோ, வெரி டார்க், மோட்டிவேட்டடே இல்லாமல் ரொம்ப டிமோட்டிவேட்டடாக, ஏதோ ஃபியூவல் எல்லாம் பேட்டரி இல்லாத மாதிரி இருக்கும், அப்படியே இருக்கும், எதுவும் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. தென் மை ஆட்டிடியூட் வில் பி எதுக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ விஷயம் எதுக்கு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கரியர் சம்மந்தமாக ஏதாவது இருக்கலாம். தென் என்னோட பர்சனல் விஷயங்கள் ஏதாவது, ஐ மீன் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் அப்படி தானே பர்சனலி ஏதாவது நடந்திருக்கலாம். இந்த 2 விஷயத்துக்கும் தான் நான் எப்போவுமே வந்து நான் நினச்ச மாதிரி நடக்கலை, இல்லை வந்து நான் கரெக்டாக தானே பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் ஏன் இப்படி நடந்துச்சு அந்த மாதிரியெல்லாம் வரும்போது சம்டைம்ஸ் வந்து ஐம் அ டிபிக்கல் ஜெமினை. நான் டக்குன்னு வந்து இப்படி ஆகிடுவேன். டக்குன்னு வந்து நானே வந்து சம்டைம்ஸ் கேட்பேன், இப்போ எதுக்கு நான் வந்து டல்லாக இருக்கேன்னு சொன்னால் மேபி சம்டைம்ஸ் எனக்கு ரீசன் இருக்காது, பட் ஏதோ ஒரு ஹார்ட் ஃபீலிங், ஒரு ஹார்ட் கோயிங் ஹெவிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கு ஆன்சர்ஸ் தெரியாது. சம்டைம்ஸ் வந்து I'll just give it some time, ஒரு 24 hours மேபி ஒரு 48 hours, then I'll be like okay enough, okay bounce back அப்படின்னு சொல்லிட்டு I only like push myself. Okay, I think I can relate this feeling. Sometimes you don't even know why you're sad. When people ask you ஏன் சேடாக இருக்கு, I don't know. Seriously, sometimes வந்து ஏதோ ஒரு எம்டினஸாக இருக்கும். I wish I know the reason, but I really don't know. Yeah, exactly. வந்து ஏதோ வந்து என்னன்னு தெரியாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாக இப்படியே இருக்கிற மாதிரி நெகட்டிவாகும், ஃபுல்லாக தாட்ஸ் எல்லாம் நெகட்டிவாகும். நான் எது வந்து யோசிச்சாலும் இது இப்படி ஆயிடுச்சுன்னா அது அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃபுல் பேட் தாட்ஸ். ஆக்சுவலி எஸ், இட் ஹேப்பன்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து திருப்பி படங்கள் பண்ணுறீங்க. ஐ மீன் உங்களோட ஸ்டோரியில் வர நான் படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அஜித் சார் கூட படம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தி சுசி கேரக்டர் இன் தீபாவளி. ஸோ அதெல்லாம் வந்து ஐ திங்க் ஈவன் டுடே வி டாக் அபவுட் இட். ஸோ அதெல்லாம் பண்ணுறப்போ டிட் யூ எவர் திங்க் இட் வில் பி சச் பிக் ஹிட்ஸ் அப்படின்ட்டு? நோ, நெவர். ஏன்னா அது ரொம்ப நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஆக்டிங் மேலே அவ்வளோ பேஷனட்டாக இருக்கிற ஒரு ஆள் அண்ட் யூர் வெரி ரெடி டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். பட் நீங்கள் ப்ளே பண்ண அந்த 2 கேரக்டர்ஸுமே ரொம்ப ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர், ரொம்ப பெரிய சேலஞ்சிங் ரோல் கிடையாது, ரொம்ப ஜாலியாக சட்டிலாக பண்ண கேரக்டர்ஸ் தான். பட் டில் டுடே வி ரிமெம்பர் இட் அண்ட் வி என்ஜாய் தட் கேரக்டர்ஸ். அதனால ஐம் ஸ்பெசிஃபிக்லி ஆஸ்கிங், டு யூ திங்க் இட் வில் பிகம் மேசிவ் ஹிட்ஸ் அப்படின்னு? இல்லை, நான் வந்து எல்லா படமும் கமிட் பண்ணுற மாதிரி தான் தீபாவளியும் கமிட் பண்ணேன். எல்லா படம் பண்ணுற மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபன்னாக சிம்பிளாக அப்படியே பண்ணிட்டோம். ஆனால் இப்போவும் வந்து நான் ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா நான் இப்போ சென்னையில் வந்ததுலேருந்து நான் மீட் பண்ண ஒரு ஆள் கூட தீபாவளி மென்ஷன் பண்ணாம போல. எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் தீபாவளி அண்ட் ஐம் லைக் அப்படியா அப்படின்னு. அண்ட் ஈவன் ஆன் இன்ஸ்டாகிராம் எவ்ரி டே ஐல் கெட் சம் ஆர் தி அதர் ரிமைண்டர் அபவுட் தீபாவளி. ஒரு டேக், 2 டேக், 5 சம் ரீல் ஆர் சம்திங் சாங்ஸோ ஏதோ ஒன்று. ஸோ ஐ திங்க் தீபாவளி இஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட், எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட். அப்போ வந்து ஒரு ஃபன்னாக ஒரு மூவி பண்ணோம். But later on, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் when people are really talking about it, people remember that character name Billu, Susi, and all. I think it's really nice. Okay. Are you still in touch with all your co-actors and directors இப்போ கூட? Actually வந்து I cannot blame any of them. I am the problem. நான் வந்து நம்மளே 3 நாளுக்கு ஒரு வாட்டி
டார்க் மோடுக்கு போற ஆளு. நம்ம எப்படி எல்லாரும் கூடயும் கனெக்டடா சோஷியல் ஆக்டிவா இருக்க முடியும்? ஆமா, நான் வந்து ஆக்சுவலி ஐ யூஸ் டு சேஞ்ச் மை நம்பர்ஸ் அ லாட். நிறைய நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். லைக் 1 year ஒன்ஸ் இன் இயர் ஆர் மேபி 2 years. நிறைய பேர் இப்ப இருக்கிற நம்பர் எத்தனாவது நம்பர்னு தெரியுமா? தெரியாது, எனக்கு சத்தியமா தெரியாது. பிகாஸ் லைக் நிறைய பேர் ஏதோ கால் வர நம்பர் மாற்றலாம் சொல்லி எனக்கு சம்டைம்ஸ் வி ஃபீல் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லும்போது நம்ம ஹேர் கட் பண்ண உடனே ஏதோ சேஞ்ச் ஆயிருக்குங்கிற ஒரு ஃபீல் வரும்ல. இல்லை, லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும்னு நம்பர் மாற்றினேன்ட்டு அந்த ஒரே ஆள் நீங்கள். ஆமாம், அது வந்து எனக்கு ஒரு சைக்கலாஜிக்கலி அந்த மாதிரி நான் வந்து இனிமேல் நான் வேற ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்பர் மாற்றிடலாம் அந்த மாதிரி. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நான் நம்பர் மாற்றி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஐ எம் திங்கிங் லைக் ஹவ் மெனி பீப்புள் வுட் ஹவ் தாட் டு ரீச் யூ அண்ட் எப்படி அவங்களை ரீச் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. நான் அந்த அளவுக்கு யோசிச்சேன். இல்லை, கண்டிப்பாக நடந்திருக்கலாம். ஈவன் நான் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சில பேரை மீட் பண்ணும்போது அவங்களே சொல்லியிருக்காங்க, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, உங்களுக்கேண்டி ஒரு காண்டாக்ட் இங்கே யாருக்கிட்டையும் இல்லை, பாவனா வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் ஐ ஜஸ்ட் வேனிஷ்னா. இப்போ சோஷியல் மீடியாவை கூட நான் இப்போ ரீசெண்டாக ஒரு மேபி ஒரு 2021 அந்த மாதிரி தான். அதுக்கு முன்னாடி நான் சோஷியல் மீடியாலும் இல்லை. ஸோ நோபடி நோஸ். நான் வந்து இப்போ இந்த ஃபேஸ்புக் டைம்லலாம் யூ ஆர் நாட் தேர். ஃபேஸ்புக்கில் வந்து அது வந்து ஒரு காமெடி என்னன்னா, நான் ஃபேஸ்புக்கில் அப்போ இல்லை, பட் மலையாளத்தில் வந்து ஹனிபீன்னு சொல்லி நான் ஒரு மூவி கமிட் பண்ணி நான் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேரக்டர் ஜீன் வந்து என்கிட்ட சொன்னால், நீ ஃபேஸ்புக் ஆரம்பி. நான் சார் எனக்கு வேணாம், சோஷியல் மீடியா வேணாம், இந்த படத்தோட ப்ரமோஷனெல்லாம் நம்ம பண்ணோம் ஹெல்ப் ஆகும், நம்ம சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபேஸ்புக் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆளாக அப்போ இருந்துச்சு, நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் 1 year எக்ஸாக்ட் 1 year படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் வாஸ் அ பிக் ஹிட் ஹனிபீன்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட் 1 year ஒரு ஓணம் டைமில் வந்து அவங்க வந்து அந்த ஆள் வந்து கேட்குறாங்க, மேடம் உங்களுக்கு ஓணம் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோஷூட்டெல்லாம் பண்ணி அனுப்புங்க, ஃபேஸ்புக்கில் போடணும். உடனே நான் அது பேஜை டிலீட் பண்ணிடுங்க. அவங்க வந்து அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு வேணாங்க பேஜை டிலீட் பண்ணுங்க. டிலீட் பண்ண வேணாம். அப்போ ஏதோ சம்டைம்ஸ் அது ஏதோ நிறைய ஃபாலோவர்ஸ் ஆகிடுச்சு அந்த டைமுக்குள்ளே. அவங்க சொன்னாங்க வந்து, என்ன சொல்கிறீங்க மேடம்? நான் சொன்னேன், இல்லை மேடம் அது எனக்கு வேணாம், அதை டிலீட் பண்ணிக்கோ, நான் ஒன்றும் ஆக்டிவ் இல்லை. எப்படியும் நீங்கள் எதுக்கு ஆக்டிவ், நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் கொடுத்தா போதும், நான் வந்து போட்டுகிட்டே இருக்கல. இல்லை வேணான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து, நீங்கள் ஏதோ பேட் மூடில் இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் அப்புறமா அடிக்கிறேன்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டேயும் அவங்க கால் பண்ணாங்க, நான் வந்து இல்லை டிலீட் பண்ணேன். அது நான் அடம் பிடிச்சி நான் டிலீட் பண்ண வச்சேன். ஸோ ஐ வாஸ் ஆன் ஃபேஸ்புக் ஃபார் 1 year. 1 year வந்து நின்று அதுக்கப்புறம் தென் ஐ டிலீட்டட். தென் நோ சோஷியல் மீடியா, நத்திங். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் கூட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் ஆக்சுவலி ஐ ஜாயின்ட். ஆனால் சம்டைம்ஸ் இட்ஸ் குட், சம்டைம்ஸ் வந்து இப்போ கூட சம்டைம்ஸ் எனக்கு ஒரு இம்பல்சிவ் தாட்ஸ் வரும், போகலாமா, விட்டுட்டு போகலாமா, டிலீட் பண்ணலாமா அப்படின்னு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்னால அவங்க சொல்லும், தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் என்னோட ஒரு இம்பல்சிவ் தாட்ஸ். பட் இது வரைக்கும் பண்ணல. ஐ ஹாவ் ஒன் இன்ஸ்டாகிராம், ஐ ஹாவ் ஒன் அக்கௌண்ட். அப்போ ஸோ யூ ஸ்டே அவே ஃப்ரம் ஆல் த கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ், எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? இல்லை டு யூ ஹாவ் அ பர்சன் டு யூனோ இந்த மாதிரி நடக்குது, உங்களை பற்றி இது சொல்கிறாங்க, இல்லை இந்த பாட்டு வருது, இந்த படம் வருதுன்னு ஒரு டீம் இருக்கா? அப்படி ஏதாவது? இல்லை, கொஞ்சம்லாம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக. இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் வேறு இருக்குது, கொஞ்சம்லாம் எல்லாமே அப்டேட் இல்லைனாலும் எனக்கு தெரியும். பட் வந்து எல்லாமே படிக்கிறது அக்கௌண்ட் அது இருந்துச்சா? ஆக்சுவலியா இருந்துச்சு. பட் என்னன்னா அதை வச்சு நான் வேற எதுவும் ஸ்டாக் பண்ண மாட்டேன், அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். அது வந்து எனக்கு என்னன்னா டிசைனர்ஸ் அது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு, ஸ்கின் கேர் அது இதெல்லாம். ஓகே டன். சரி, அப்போ இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து வர்ற விஷயங்கள் வந்து எஃபெக்ட் பண்ணுச்சா பண்ணலையா? சம்டைம்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும். பிகாஸ் நான் வேணும்னே இப்போ பார்க்கல, ஆனால் ஏதோ நம்ம ஆக்சிடென்ட்லி ஏதாவது பார்த்தா வந்து பெஜாராகும் சம்டைம்ஸ். ஆனால் அட் த சேம் டைம் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கும். பட் நம்மளோட பிரெயின் அப்படின்னா வந்து ஒரு 100 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு தான் ஃபோக்கஸ் ஆகும். ஆமாம், அது வந்து ஏதோ ஒன்று பார்த்தோன்னே வந்து பயங்கரமான அது பர்சனலாக ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு அது பர்சனலாக எடுக்கும். எப்படி அவங்க அப்படி சொல்லலாம், அவ தெரியாது, என் ஃபேமிலி தெரியாது, எதுவுமே தெரியாது, என் ஜேர்னி தெரியாது, எப்படி அவன் சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தோணும். தென் இப்போலாம் நான் ஆக்சுவலி பார்க்கறது இல்லை. ஐ வாஸ் திங்கிங் ஓகே லெட் தம் ரைட் ஆர் லெட் தம் வாட் எவர் அப்படின்னு ஒரு வில் கெட் இம்யூன் டு இட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். வில் பி லைக் ஓகே சொல்லட்டும், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் இனிஷியலாக அது எஃபெக்ட் பண்ணுச்சு இல்லை? யா டெஃபினெட்லி. அப்போ ஏதாவது பண்ணியிருக்கீங்க ரிப்ளை பண்ணுறது, நீங்கள் ஏதாவது இம்பல்சிவாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களா டிசிஷன்ஸ்? அதனால
நான் வந்து இல்லை நான் ரிப்ளை பண்ணல. பட் ஐ திங்க் ரொம்ப மோசமாக ஏதாவது இருந்தால் ஐ வில் ஜஸ்ட் ரிப்போர்ட் அண்ட் பிளாக் சம்திங். இல்லாட்டி வந்து ரிப்ளை பண்ணுறதெல்லாம் சும்மா. தென் ஐல் ஆல்சோ நானும் வந்து பயங்கரமான எல்லாரும் வந்து பேசுகிற மாதிரியெல்லாம் நானும் வந்து யோசித்தேன். நம்ம ரிப்ளை கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்டென்ஷன் கிடைக்கிற மாதிரி, அதுதான் அவங்களுக்கு வேணும், அது இதெல்லாம் சொல்லி நானும் ஆமாம் அது கரெக்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ தென் மேபி தேர் டூயிங் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆர் மேபி அவங்களோட லைஃப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறனால அந்த ஒரு பிட்டர்னஸ்னால வந்து ஓகே லெட் மீ ரைட் சம்திங் பேட் அபவுட் சம்படி ஸோ தட் ஐல் ஃபீல் குட் கூடி இருக்கலாம். மேபி தெரியாது. தென் ஐ வாஸ் திங்கிங் ஓகே இஃப் தட் இஸ் மேக்கிங் தம் ஹாப்பி, ஓகே சரி எழுதட்டும் சொல்லிட்டேன். நம்மளுக்கு என்ன இப்போ படித்தா ஓகே சரி வி கேன் delete or we can report or we can block or whatever. அந்த மாதிரி வெரி சில் பில்லாக இப்போ ஹேண்டில் பண்ணுறீங்க. அப்படியெல்லாம் நான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் வந்து நானும் இப்படி ஆயிடுவேன், பேட் ஆயிடுவீங்க. ஓகே. ஸோ இப்போ ஐ ஆஸ்க் யூ 2 things. What is one thing you wish it had happened and what is one thing that you wish it did not happen in life? ஃபஸ்ட்டு இது நடந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்ச விஷயம், இது நினைக்கிற விஷயம் இப்போ இது நடந்தால் நல்லா இருக்குமேனா வந்து ஆக்சுவலி நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ என்னால் ஓப்பனாக சொல்லவும் முடியும். சரி ஃபஸ்ட்டு டாப் 3 சொல்லலாம். டாப் 3யா? இப்போ இருக்கிறதே ஒரு டாப் 3 தான் இருக்குது. சரி ஒன்று சொல்ல நல்லா இருக்குன்னா வந்து இல்லை நான் வந்து இது நடந்தால் நல்லா இருக்குமேன்னு சொன்னால் ஆக்சுவலி 2 ரிலீஸ் இருக்குது. திஸ் அண்ட் 1 இன் மலையாளம் நெக்ஸ்ட் மந்த். அது 2 நல்லா வரணும்னு சொல்லிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு இதுதான் ப்ரையாரிட்டி. முன்னாடி வந்து ஐ யூஸ் டு பிளான் அ லாட், தென் நத்திங் வில் ஹேப்பன். அதனால ஜஸ்ட் ஸ்டாப். சரி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கனால நடக்காமல் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து தீஸ் 2 ஃபிலிம்ஸ், ஒன் இஸ் திஸ் டோர் அண்ட் அனோமின்னு சொல்லிட்டு இன்னொரு மலையாள மூவி இஸ் கெட்டிங் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ அது 2ம் நல்லா வந்து வரணுமே, நல்லா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நல்லா இருக்கும். ஓகே. இது ப்ரொஃபஷ்னலி எஸ். பர்சனலியும் நான் அவ்வளோ சீரியஸாக யோசிச்சு எதுவும் பண்ணல. ஓகே. இவ்வளோ யோசிக்க வேண்டாம். அப்படி ஏதோ இல்லைன்னா விட்டுடலாம். ஓகே. யூ விஷ் தட் இட் நாட் ஹேப்பன். இது நடந்திருக்க வேண்டாம். இது நடந்திருக்க வேண்டாம். நான் வந்து சம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ரியலி சம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து ஐ காட் இன் டு அ லாட் ஆஃப் ட்ரபிள் அண்ட் இப்போ வந்து நான் யோசிக்கும் போது ஐயோ அது அப்போவே வந்து வாட் இஃப்ங்கிற மாதிரி ஒரு மூவிலெல்லாம் பார்க்குற மாதிரி வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து ஹாய் சொல்லிட்டு அப்படியே போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு சம் ரிலேஷன்ஷிப் சம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரி இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ன்னு சொன்னாலும் நான் கேட்குறேன், ஃப்ரெண்ட்ஷிப்பில் வாட் ஆர் த திங்ஸ்? ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் வந்து வெறும் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்லேயுமே இருக்குது. ஸோ வாட் ஆர் யோர் ரெட் ஃப்ளாக்ஸ் இன் அ ஃப்ரெண்ட்ஷிப்? சின்ஸ் அதில் அடி வாங்கினால நான் கேட்கலாம். ரெட் ஃப்ளாக்ஸ் இன் அ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நான் ஒரு கான்வென்ட்டில் படித்தேன். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹேவ் திஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங் ஃபார் அ லாங் டைம். ஓகே. அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காதவங்கக்கிட்டலாம் அவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்போ த பொசசிவ் ஃப்ரெண்ட் கொஞ்சம் லைட்டாக. நான் ஒன்று சொல்லட்டா? அது ஒரு ரெட் ஃப்ளாக். ஆமாம் அதுதான் சொல்ல வந்தேன். அது ரெட் ஃப்ளாக் தான். வாக்கிங் ரெட் ஃப்ளாகே நீங்கள். பட் மை ப்ராப்ளம் இஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும்தான் பொசசிவ்னஸ் இருக்குது, தவிர வேறு எதுலேயுமே இல்லை. ஐ எம் நாட் அட் ஆல் அ பொசசிவ் பர்சன். இன் ரிலேஷன்ஷிப் யூர் பொசசிவ் பர்சன்? நோ ஐ எம் நாட். பொசசிவ்னஸ் அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ இல்லை. பிகாஸ் ஐ ஃபீல் ஐ லவ் ஹிம், ஹீ லவ்ஸ் மீ. அதில் இப்போ என்ன இருக்குங்கிற மாதிரி டக்குன்னு வந்து யாராவது அவங்க கிட்ட பேசினாலும் அது இது வரைக்கும் ஆக்சுவலி நடக்கல, அதனால எனக்கு தோணல, தெரியாது. மேபி நடந்தா பேஜார் ஆயிடுவீங்க. See, because of me you learned a new word. Anyway, I'm using it. Okay. Credits to you. Okay. So green flag வந்து I think being a good listener. நம்ம வந்து மேபி எதுவுமே இல்லாமல் சொத்தையா ஏதாவது ஜுஜுபியா ஏதோ ஒன்றும் இல்லாமல் எதோ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கூட கேட்டு சுக்குக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயம் எது வேணாலும் கேட்டா ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டாக் டு யூ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see you ன்னு சொல்லிட்டு சும்மா லைக் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் மை ஃப்ரெண்ட், தட் மேக்ஸ் மீ ஹாப்பின்னா ஐ திங்க் தட்ஸ் அ பிக்கெஸ்ட் க்ரீன் ஃப்ளாக். ஓகே. இன்னும் ரிலேஷன்ஷிப் வந்து நிறையா இருக்குது. லைக் டாக்ஸிசிட்டி, மேனிப்புலேஷன், கேஸ் லைட்டிங், இதெல்லாம் வந்து ரெட் ஃப்ளாக்ஸ் தான்.
Bro, you're updated with all the Gen Z words. சிலதுக்கு மீனிங் நானே I'm just finding it out. Gaslighting is actually not a Gen Z word. It's all Already there. Yeah, Okay. it's already there. இப்போ அது கொஞ்சம் predominant-ஆ வெளில வருதுன்னு நினைக்கிறேன். Yeah. இதெல்லாம் வந்து இதுதான். See, 2 இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒன்றா இருக்கு, ஐ மீன் இனிமே ஒன்றா இருக்கணும்னு யோசிக்கும்போது 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெய்ட்ஸ் இருக்கும். அது 2மே வந்து ஒரு ஆளுக்கேண்டி ஒரு ஆள் மாறுறது, இன்னும் அதெல்லாம் வந்து அதுவும் இல்லாமல் ஒரு பேலன்ஸ் வச்சு முன்னாடி போகிறது தானே எப்போவுமே பெஸ்ட்டு. பிகாஸ் இஃப் ஐ எம் நாட், எனக்கு வந்து இஃப் ஐ கேன் நாட் பி மை செல்ஃப் வித் மை பார்ட்னர், தென் தெர் இஸ் நோ பாயிண்ட். நான் வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் வந்து நான் எனக்கு வந்து இப்போ இப்படி இருக்கணும் இல்லை இப்படி இருக்கணும், எனக்கு என்ன தோணுதோ அது வந்து நான் என் பார்ட்னர் முன்னாடி பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தென் இட்ஸ் நோ இஷ்யூ. பட் அவங்க முன்னாடி நான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் சாப்பிட்ணுன்னா அதெல்லாம் கஷ்டம். லைக் ஐ ஃபீல் You're acting then. எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ வாண்ட் டு பி மை செல்ஃப் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை பார்ட்னர். லைக் நான் இன்டர்வியூ வரும்போது ஓகே நான் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், தட்ஸ் ஃபைன். ஃபார் சம் இன்னும் கொஞ்சம் ஒரு டைமில் தான் அது, ஒரு டைம் பெருனா அது வேணும். நான் ஃபங்க்ஷன் போகிறேன், இல்லை நான் மூவி நடிக்கும்போது நான் லொக்கேஷனில் இருக்கேன். இது இல்லாமல் when I come back, no, then I'm not an actress, I'm not a heroine, I'm just me, like a simple human being. அப்போ நான் வந்து என் வீட்டில் எப்படி இருக்குமோ, எப்படி பிஹேவ் பண்ணுமோ, அப்போல்லாம் நான் இப்படி வந்து உட்காந்து பேச மாட்டேன். நான் வந்து நேச்சுரலாக எப்படி இருக்கோ என்ன பேசுகிறேன் அதெல்லாம் வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணுற ஒரு ஆள் தான் வந்து அந்த ஒரு பார்ட்னர் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ ஐ திங்க் ரொம்ப அழகாகவே சொல்லிட்டீங்க. ஐ திங்க் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணாமல் திஸ் இஸ் இட், நானாக இருக்கணும் அப்படின்னு. இப்போது you've come so far in life that you would have understood the reality behind the word luxury. Now I'll ask you, what is your biggest luxury? லக்ஸரியஸாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன உங்கள்கிட்ட? அந்த லக்ஸுரி எப்படின்னா வந்து ஐ கேன் டேக் அ டெசிஷன் ஆன் மை ஓன் நவ், ஆஸ் இன் ஃபினான்ஷியலியாக இருக்கட்டும், வந்து ஐ எம் நாட் ஆன்சரபிள் டு எனிபடி. இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, இண்டிபெண்ட், அது வந்து ஒரு சார்ட் ஆஃப் லக்ஸுரி தான் ஆக்சுவலி. எஸ், யா. ஸோ அது வந்து ஈவன் என்னோட கசின் சிஸ்டர்ஸ் கிட்டலாம் நான் சொல்லுவேன், லைக் யூ லவ் எனிபடி, யூ மேரி எனிபடி, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் யூனோ நம்மளுக்கேண்டி ஒரு ஸ்டாண்ட் எப்போவுமே வேணும், லைக் யூனோ டு ஃபால் பேக் டு. மேபி எல்லாமே எல்லா காலத்துலேயும் ஒர்க் அவுட் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் சம்படி இஸ் ரியலி என்ன சொல்கிறது, ஒரு நம்மளை இன்செக்யூர் ஆக்கும். அது எல்லாமே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே வந்து நான் இவங்க இருந்தால் தான் என்னால் இருக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி டஃப். வாட் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ்? ஸோ எப்போவுமே ஒரு பிளான் பி ஐ ரியலி வாண்ட் டு ஹேவ். ஸோ அது வந்து எனக்கு ஒரு லக்ஸுரினா now it's not because like அந்த ஒரு ஏஜில் இருக்க அது இல்லை, இருந்தாலும் கூட ஈவன் இன் மை டீனேஜ் ஆர் இன் மை 20s I'm able to buy or able to do something which I really want to doங்கிற ஒரு லக்ஸுரி இஸ் ஐ திங்க் இட்ஸ் ரியலி குட். ஐ மீன் அது பட் நல்லா வயசாக யூஸ் பண்ணணும், சும்மா எனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் சொல்லி எதை வேணாலும் போய் பண்ணக்கூடாது, in a good way. Okay. And this thing வந்து I've asked a lot of people, varied answers வந்தனால எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கொஸ்டினும் கூட. எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த விஷயம் நான் பண்ணவே மாட்டேன், இது என்னோட ஒரு எத்திக்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? என்ன பைசா கொடுத்தாலும் நான் இது பண்ணவே மாட்டேன், நான் பண்ணுவேன், பைசா கொடுத்தா பண்ணுவேன்னு சொன்னாலும் அக்செப்ட் ஆகும். எவ்வளோ பைசா கொடுத்தாலும் நான் வந்து ஒரு ஆனிமல் வந்து நான் வந்து அப்யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்பெஷலி டாக்ஸ். எஸ், டாக்ஸ் ஆர் ஸ்பெஷல், எஸ். பட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் even if they offer me the world, I will not hurt an animal. அவ்வளோ அனிமல்ஸ் பிடிக்கும்? அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அனிமல்ஸ் ஆர் ஆக்சுவலி they bring joy to us in different forms. மனுஷங்களே இல்லைன்னா ஒரு ஸ்பேஸில் நம்ம இருக்கப்போ கூட ஒரு டாக் இருந்தேன் ஆக்சுவலி. எஸ், பட் தெனோ நான் வந்து நிறைய பேக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன், நிறைய. பட் தென் போன வருஷத்துலேருந்து ஐ ஹவ் டிசைடட் லைக் ஐம் நாட் கோயிங் டு பை எனி திங் சொல்லிட்டு, பிகாஸ் ஆல் திஸ் லெதர் அண்ட் எவ்ரி திங். இப்போ தான் வந்து அப்போல இருந்தாலும் எனக்கு அனிமல்ஸ் பிடிக்கும், பட் வந்து அவ்வளோ சீரியஸாக நான் யோசிக்கல. தெர் ஐ எம் பையிங் பேக்ஸ், தென் இட்ஸ் நாட் ஜஸ்டிஃபைடுன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ சீரியஸாக யோசிக்கல. பட் இப்போ வென் ஐ எம் ரீடிங் அபவுட் இட்னால ஐம் திங்கிங் நோ ஐ எம் நாட் கோயிங் டு பை. எனக்கு ஹேண்ட்பேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. நான் பார்க்கும்போது அந்த அழகு பார்த்து தான் நான் வாங்குகிறேன், பட் ஐம் நாட் திங்கிங் எனி திங் பிஹைண்ட் இட். ஸோ இப்போ வந்து நான் என்னென்னா க்ளோத் மெட்டீரியலாக இருந்தால் தான் நான் வாங்குகிறேன், அந்த மாதிரியெல்லாம் வந்து சஸ்டைனபிளாக மாறிட்டீங்க, ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கு. ஆமாம். ஓகே. ஸோ எஸ், யூ டாக் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ கம்மிங் டு த டோர் வந்து இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ். ஸோ அது அண்ணாவோட டிரெக்ஷனில் இல்லையா, அண்ட் யூ ஆர் ப்ரொடியூசிங் இட், யூ ஹவ் ஆக்டட் இன் த ஃபில்ம். ஸ்டில் இஸ் அபவுட் டோர். எந்த மாதிரி ஒரு ஜான்ரால் இந்த கதை வந்திருக்கு? வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் இன் திஸ் ஃபில்ம்? டோர் வந்து இட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம்.
இட்ஸ் அ சிம்பிள் ஹாரர் ஃபிலிம். நாட் நிறைய ஜம்ப் ஸ்கேரோ நிறைய அந்த மாதிரி ஒரு மூவி இல்லை. இட்ஸ் அ சிம்பிள் ஹாரர் ஃபிலிம். இட்ஸ் லைக் ஐ பிளே அன் ஆர்கிடெக்டோ, ஒரு ஆர்கிடெக்ட் அந்த படத்தில் நான் மித்ரான்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை வந்து ஒரு அவங்களோட லைன் ஆஃப் ஒர்க்கில் ஒரு ப்ராப்பர்ட்டியில் வரும்போது ஷீல் ஃபீல் சம்திங் லைக் அன் எனர்ஜி, லைக் அவங்க அது வந்து அந்த எனர்ஜி வந்து இவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ வை இஸ் திஸ் எனர்ஜி ட்ரைங் டு கம்யூனிகேட் வித் திஸ் கேரக்டர்ங்கிற சொல்லி அதை தேடி இருக்கிற ஒரு ஜேர்னி தான் வந்து அந்த ஜேர்னியும் எண்ட் ஆஃப் த ஜேர்னியில் கிடைக்கிற ஆன்சரும் தான் வந்து இந்த ஒரு ஸ்டோரி. எஸ். ஸோ இப்போ பேய் படம் அப்படின்றப்போ ஐ யூ ஸ்கேர்ட் ஆஃப் கோஸ்ட்? do you believe in that first? இட்ஸ் நாட் நான் பார்த்தா தான் வந்து நான் நம்புவேன் அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாது, எனக்கு பார்க்கவே வேணாம். பட் சம்டைம்ஸ் சில ஸ்டோரிஸ் வந்து இதெல்லாம் வந்து ரியலாக நடந்திருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் தோ. ஐ எம் வெரி க்யூரியஸ் டு நோ. You know what? I am also very curious. After you tell me that நீங்கள் இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கீங்க அப்படின்றப்போ can you share one story that just உங்களை வந்து ஷூக் பண்ணுச்சு, இது நடந்திருக்கா அப்படின்னு உங்களை ஒரு மொமெண்ட்டில் போட்ட ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஆன் ஆட் ஆன் டு த இன்டர்வியூ. ஆக்சுவலி எனக்கு இல்லை, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க சொன்ன ஒரு ஸ்டோரி தான் இது. அது கேட்டு நான் வந்து இப்படி நான் இருக்கேன். ஸோ ஒரு ஆக்ட்ரஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு நீங்கள் இப்போ ஒரு ஹாரர் சீன் நரேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி நாங்களாம் இப்போ நீங்கள் அந்த ரியாக்ஷன் கொடுத்த மாதிரி நாங்களும் வரணும். ஸோ ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களும் அவங்களோட அம்மாவும் வந்து ஒரு ஷூட்டிங்கேண்டி இன்னொரு ஷூட்டிங் முடித்து ஒரு கேரளாவில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து அப்போ அவங்க வந்து ஏதோ ட்ரெயினில் ஏதோ போயிருக்காங்க, பிகாஸ் லேட் நைட்டாக போயிருக்காங்க. ட்ரெயினில் போய் அந்த ஹோட்டலில் செக்கிங் பண்ணுற அது வேற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெரி ரூரல் ஏரியா மாதிரி. ஸோ பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் சின்ன ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. ஸோ அது அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டல்ஸில் அவங்க செக்இன் பண்ணும்போதே நைட் ஆகிடுச்சு, லைக் சே 12:31 அந்த மாதிரி ஏதோ ஆயிடுச்சு. ஸோ அவங்க செக்கிங் அங்கே யாருமே இல்லை. சின்ன ஒரு ரிசப்ஷன்லேருந்தே ஒரு லிஃப்ட் அந்த மாதிரி சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கும்ல. ஸோ லைக் தட் அவங்க வந்து உள்ளே போய் வந்து ஒரு சின்ன பெட்டு, ஒரு சின்ன ஒரு சைட் டேபிள் மாதிரி, அதுக்கப்புறம் அகேன் ஒரு பெட்டு. ஸோ அப்பா அம்மாவும் பொண்ணும் வந்து ஓகே நாளைக்கு காலையில் வந்து அன்பேக்கிங் பண்ணலாம், பெட்டியெல்லாம் வச்சு அப்படியே தூங்கலாம் சொல்லி தூங்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து யாரோ மேலே வந்து உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, யாரோ வந்து கரெக்டாக அந்த வெயிட்டு இங்கே வந்து பிகாஸ் ஷி வாஸ் ஜஸ்ட் இந்த சைடில் வந்து படுத்துட்ருக்கோம், கரெக்டாக இங்கே உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சான். அண்ட் அந்த ஒரு பயத்தில் வந்து ஷீ நோஸ் தட் சம்படி இஸ் சிட்டிங், அந்த ஒரு ஃபீல் தான் வருது. ஆனால் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு ஸ்பீக் அப். ஏதோ வந்து வார்த்தை எதுவுமே வரல, பயம் வருது ஆனால் எதுவும் வரல. ஆனால் மம்மின்னு சொல்லி கூப்பிடணுன்னு இருக்குது. அம்மா வந்து நெக்ஸ்ட் இதில் படுத்துட்ருக்கேன், அம்மா அந்த சைட் படுத்துட்ருக்கேன். 5 minutesல அம்மா வந்து இந்த சைடு படுத்ததும் அம்மா இஸ் ஆஸ்கிங், நீ ஏன் எழுந்திரிச்சு உட்காந்துட்ருக்க, தூக்கம் வரலையான்னு. அதில் வந்து ஷீ ஸ்கிப்ட் அ பீட் பிகாஸ் ஷீ இஸ் லைங் டவுன் ஆல்ரெடி. அம்மாவுக்கு வந்து பார்த்தா ஒரு உருவம் உட்கார மாதிரி தான் தோணிச்சா. ஸோ அம்மா டசன் நோ. அம்மா வந்து லைட்டாக கண்டு பார்த்தோன்னே ஏன் உட்காந்துட்ருக்கேன், தூக்கம் வரலையான்னு சொன்ன உடனே ஷீ ஸ்கிப்ட் ஹர் ஹார்ட் பீட் அண்ட் ஷீ ஸ்டார்டட். தென் டக்குன்னு ஏதோ ஒரு சம்திங் அந்த ஒரு இதில் வந்து ஸ்க்ரீம் பண்ண உடனே ஷீ காட் அப், மை மதர் காட் அப். என்னாச்சுன்னு சொல்லிட்டு யாரோ என் மேலே வந்து உட்காந்துட்டு இருந்தேன், நீ தானே உட்காந்துட்டு இருந்தேன், அம்மா சொல்லு, நான் இல்லை நான் இங்கே படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் திங்கிங் அந்த மொமெண்ட்டில் ஆல்ரெடி மேலே ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லி அந்த ஃபீலில் இருக்கும்போது ஒரு ஆள் பார்த்த உடனே நீ ஏன் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கேன்னா நான் என்ன டப்புன்னு. ஸோ அது கேட்டு ஐ வாஸ் இட் ஸ்டில் லைக் யூனோ எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். இது அந்த அவங்க நரேட் பண்ண பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க நரேட் பண்ணப்போ இன்னும் திகில சொல்லியிருந்திருப்பாங்க. ஆமாம், நீங்கள் இதை ஜாலியாக நரேட் பண்ணி எல்லாரும் அது வந்து நான் இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் வந்து அங்கே இங்கெல்லாம். பட் திஸ் இஸ் லைக் சம்திங் யூனோ எனக்கு கொஞ்சம் ஹாண்டிங்காக இருக்குது. ஓகே, எனக்கு யோசிச்சா ஏன்னா அம்மாவுக்கும் தெரியாது. அண்ட் இம்மீடியட்லி தே ஷிஃப்ட் த ஹோட்டல். இட் சீம்ஸ் மேனேஜர் ஃபோன் பண்ணி எங்களால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி தே ஷிஃப்டட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நடந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க அண்ட் யூ டோன்ட் வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனிதிங், அது நம்புறீங்க நீங்கள் இந்த மாதிரி கோஸ்ட் இருக்குன்ட்டு. இப்போ கோஸ்ட் சம்மந்தமாக ஒரு படம் வேறு பண்ணியிருக்கீங்க. படம் பண்ணுறப்போ வாஸ் தேர் எனி ஸ்கேரி மூமெண்ட்ஸ்? நோ, இல்லை இல்லை, எனக்கு பர்சனலி வந்து இது வரைக்கும் இல்லை, இருக்காது. டோன்ட். ஓகே,
ஸோ இதுக்கு மலையாளத்தில் வரப்போகிற படம் வந்து அது யூ கேன் டாக் எனிதிங் அபவுட் that is a thriller, investigation thriller. அது வந்து ஐ லூஸ் மை பிரதர். அதில் அது வந்து அது ஒரு மர்டரா இல்லை அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அது தட் இஸ் ஸ்டில் தட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்கு. ஓகே நான் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் ஆல் த திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் வித் யுவர் ப்ரொஃபஷன். ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் வந்தோடனே கொஞ்ச நேரத்தில் ஐ ஆஸ்க் அ கொஸ்டின் தட் இதுக்கப்புறம் வில் see you in a lot of films இல்லையாமா அப்படின்னப்போ யூ ஆர் லைக் நல்ல கதை வந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வாட் இஸ் யுவர் க்ரைட்டீரியா ஆஃப் சூஸிங் அ ஃபில்ம் பேசிக்லி? லைக் வாட் எக்ஸைட்ஸ் யூ இன் அ ஃபில்ம்? மை க்ரைட்டீரியா இஸ் ஆக்சுவலி சிம்பிள். ஒரு நல்ல ஒரு சென்சிபிள் ஸ்டோரியாக இருக்கணும். ஒரு அதில் என்னோடய கேரக்டருக்கு வந்து நல்லா இருக்கணும். அவ்வளோதான். வேறு பெருசாக ஒன்றும் நான் வந்து ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு சென்சிபிளான ஒரு ஸ்டோரி, அவ்வளோதான். தட் க்ளீஷேட் இல்லை சேம் பேட்டர்ன் மாதிரி இல்லாமல், இல்லாட்டி சம்டைம்ஸ் ஏதோ ஒரு ஸ்டோரி இல்லாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி இது கேட்டால் வந்து நல்லா இருக்கே இது அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி. அவ்வளோ சிம்பிள். ஓகே ஸோ எல்லாருக்கிட்டையும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டீங்க. We hope a lot of people will approach you and you're going to do back-to-back a lot of films to us. Thank you. It was really nice talking to you. It didn't feel like another person. நம்ம இப்போ தான் மீட் பண்ணுறோம், but you were really very very nice. Thank you so much. Thank you for making me comfortable and having me. Thank you so much. Thank you, ma'am. Thank you so much. Thank you. MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999.